அரசன் படத்துல இருந்து டைரக்டர் வெளியே போறாரு. அவருக்கு பதிலா வேற ஒரு டைரக்டர் படத்துக்குள்ள வர போறாங்க. அதே மாதிரி சிம்பு அவர்களுடைய அடுத்தடுத்து 2 படங்களை பிரதீப் ரங்கநாதன் அவர்களை வச்சு டைரக்ட் பண்ண அடுத்தடுத்து 2 டைரக்டர்ஸ் டைரக்ட் பண்ண போறாங்க. ஹீரோயின்மே வந்து அந்த படத்துல இருந்து அப்படியே இந்த படத்துல நடிக்க போறாங்களாம். இளம்பரசன் டிஆர் அவர் வந்து அடுத்தடுத்து படங்கள் லைனப்ல வச்சிருக்காரு. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவருடைய டைரக்ஷன்ல அரசன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த அரசன் படத்துல சிம்பு அவர்கள் வந்து மதுரை டைகர் அப்படிங்கிற ரோல்ல தான் வந்து பிளே பண்றாராமா. சோ படத்துடைய ஷூட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோவில்பட்டி மதுரை போன்ற பகுதிகளில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் ஷெட்யூல் சென்னையில இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செகண்ட் ஷெட்யூல் ஷூட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35 நாட்களுக்கு இங்க ஷூட் நடக்க போகுதாமா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்த சிட்டி பகுதிகளில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் தான் மெயினா இங்க ஷூட் பண்ண போறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சிம்பு அவர்களுக்கும் விஜய் சேதுபதி அவர்களுக்குமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் கூட இங்க ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது. அண்ட் இது முடிச்சுட்டு அப்படியே திரும்பவும் அடுத்த ஷெட்யூல் அதாவது தேர்ட் ஷெட்யூலுக்கு வந்து திரும்பவும் கோவில்பட்டி மதுரை போன்ற இடங்கள்ல தான் வந்து போய் ஷூட் பண்ண போறாங்க. சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த அரசன் படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோல பாத்துருந்தீங்கன்னா டைரக்டர் நெல்சன் அவர்களும் வந்திருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது நெல்சன் அவர்கள் இந்த படத்திலயுமே நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு இருந்தது. இப்போ நெல்சன் அவர்கள் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்குது. அதாவது நெல்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஜெயிலர் 2 படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு. சோ அதனால அந்த பக்கம் அந்த ஷூட்ல வந்து அவர் பிஸியா இருக்கிறாரு அப்படிங்கறதுனால அவரால் இந்த படத்துல நடிக்க முடியல. அதனால அவர் விலகிக்கிறாரு. அவருக்கு பதிலா டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் தான் இந்த படத்துல ஜாயின் பண்ணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் வெளியாயிட்டு இருக்குது. ஸோ அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் சிம்பு அவர்களுடைய அடுத்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த அரசன் படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. குறிப்பா இது வந்து வட சென்னை வேர்ல்ட்ல வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா இந்த அரசன் படத்துல வந்து செந்தில், குணா, ராஜன், சந்திரா இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி சமுத்திரக்கனி அவர்கள் கூட ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அன்பு கேரக்டர் அதாவது தனுஷ் அவர்களும் இந்த அரசன் படத்துல வருவாரா அப்படிங்கறது வந்து இன்னும் ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன நடக்குது அப்படிங்கறலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிம்பு அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த அரசன் படத்தை முடிச்சுட்டு அடுத்ததா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி அஸ்வத் மாரிமுத்து அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படத்துல வந்து நடிக்க போறாரு. அதுவும் முடிச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ யூட் படத்துடைய இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாராமா. எஸ், அதாவது கீர்த்தீஸ்வரன் அவர்கள் வந்து சிம்பு அவர்களுக்கு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதையை அவருக்கு பிடிச்சி போய் சரி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாராமா. அதனால இப்போ கீர்த்தீஸ்வரன் அவர்கள் வந்து அந்த கதையை டெவலப் பண்றது அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல எல்லாம் வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம யூட் படத்துல இருந்தே அதாவது ஹீரோயின் பாத்தீங்கன்னா மமிதா பைஜு அவர்களே தான் இந்த படத்துக்கும் ஹீரோயினா இருக்க போறாங்க. ஸோ சிம்பு அண்ட் மமிதா பைஜு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதெல்லாம் வந்து இப்போ வரைக்கும் அபிஷியலா எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. பட் இருந்தாலும் சிம்பு அவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ண படங்கள் கூட இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் அப்படியே சும்மா தான் இருக்கு. அதாவது தேசிங் பெரியசாமி அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. அது என்னாச்சு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. அதே மாதிரிதான் வந்து பார்க்கிங் படத்துடைய டைரக்டர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் அவருடைய டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாச்சு. அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுவுமே வந்து இது வரைக்கும் அதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாம தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் சிம்பு அவருடைய அடுத்தடுத்த படங்கள் பத்தின அப்டேட் எல்லாம் எப்போ கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிம்பு அவர்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்குலாம் எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.